been fine, we would have go to the park. we should have அப்புறம் எப்படி go வரும்? We E3 would have go went gone gone தானே வரும். we should have gone தான் வரும். என்ன கணிஷ்கா நீங்க உங்க டென்ஸ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தோ எவ்வளவு இது பண்ணிருக்கோம். if the weather had been fine, we should have gone to the park. Fine. The weather had been fine, to the we park. should have gone to the park. ஆனா weather நல்லா இல்ல போவோம் வீட்ல இருப்போம். Number 9 Raman, conditional 1. Okay sir. If my friend come to our town next year. my friend ஒரு ஆளு. Oh, okay sir, okay. If my friend comes, if my friend comes to our town next year, I shall show him to the sights of city. Two எங்க இருக்கீங்க? Two இல்லையே. Sorry sir. I shall show him the sights of the city. இப்ப கணிஷ்கா அருமையா சொன்னாரு ஒண்ணு. இந்த நம்பர் 2 மாத்துங்க. My friend is single. Okay. If my friend came to our city next year, I should show him the sight of the city. அவ்வளவுதான். அருமையா பண்ணீங்க கணிஷ்கா. இப்ப நீங்க கண்டிஷன் 3 மாத்துங்க. ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். If my friend had came to our town next year. அதுக்கு அப்புறம் came வருமா கணிஷ்கா? come came coming comes v1 v2 v3 அத தப்பு பண்ணலாமா? பேசிக்கலா தப்பு பண்ண கூடாது. If my friend had come to our town next year, I should have shown him the sight of. எக்ஸாக்ட் அவ்வளவுதாங்க. shown போடுறோம். next year வேண்டியல. next year தூக்கிடுங்க. ஏன்னா இது வந்து முன்னாடி நடந்ததோட ரெகுலேட். சோ அது வந்து next year தூக்கிடலாம். சூப்பர், அருமையா சொன்னாப்ல. ஹேடுக்கு அப்புறம் கேம்லாம் என்னைக்குமே வராது. எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. இது v1 v2 v3 முதல் கிளாஸ்ல எடுத்தது. அது அவ்வளோ முக்கியம். எஸ் சார். நம்பர் 10 ராமன். சார் ஃபர்ஸ்ட் தான் சார். conditional 1. ஓகே சார். They don't object. Why? Oh, sir, first one for present sir is actually 10 sir. They do not. Sir, they do not object to your plan. Yeah. Kanishka. Sir, they do not. It's a future sir. They won't. They will not. Sorry sir. படிங்க. Sorry sir, they will not. Sorry sir, they will not object to your plan if you make it up perfectly. Okay, the will மட்டும் தான் வரும். அப்ப see the answer if you make it up perfectly. Yes sir, sorry sir. நான் வந்து if இங்க வரணும்ங்காட்டி நான் ஃபர்ஸ்ட் நான் இது நினைச்சிட்டேன் சார். பிரசன்ட் தான் வரும். அர்த்தம் புரியுதுங்களா அது? Yes sir. They will not object to your plan if you make it up perfectly. னா என்ன அர்த்தம் புரியுதுங்களா? They will not object to your plan. அதாவது நான் உங்களோட பிளானை வந்து அப்ஜெக்ட் பண்ணலனா இல்ல நீங்க கரெக்ட்டா சொல்லணும். if you make it up perfectly they will not object to your plan. இது தமிழ்ல என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க கரெக்ட்டா உள்வாங்கிக்க முடியும். கனிஷ்கா ஹெல்ப் பண்ண முடியுமா? make it up perfectly. அதாவது நீங்க கரெக்ட்டா மேக் பண்றது வந்து மேக் பண்ணீங்கன்னா they will not object to your plan. நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னா அது வந்து உங்களோட பிளான் வந்து they won't object to your plan. உங்களோட பிளானை அப்ஜெக்ட் பண்ணாது நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்கன்னா. நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்கன்னா அருமையா சொன்னாரு. நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்கன்னா உங்க பிளானை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப கனிஷ்கா கண்டிஷன் 3 போடுங்க. 2 கண்டிஷன் 2. Easy. They would not object to the plan if you make it. மேக் எப்படி வரும்? v2 தான வரும். ராமன் அப்படியே மேக்டு சார் என்ன சார் எது சார் மேக்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கா? இங்கிலீஷ்ல அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. சார் இப்போ என்ன கண்டிஷன் 2 மாத்துறா சார்?
conditional 2. Sir, Kanishka, they wouldn't, sir. They wouldn't, sir. They wouldn't. they would not They object wouldn't. your plan. Correct. They wouldn't object to your plan Ah. if you made it up perfectly. V3 made தான். V2 Yes, made sir. கனிஷ்கா ஏன் Made. பண்ணீங்க? If you made it up perfectly. ரொம்ப ஈஸியா பண்ணது தானே. ஏகப்பட்ட ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்க. ஈஸியா வந்துடணும். They would not object to your plan if you made it up perfectly. எவ்வளவு முக்கியம் பாருங்க பேசிக்ஸ் இல்லையா கனிஷ்கா? எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? எவ்வளவு முக்கியம். மிஸ் ஆயிடும். கனிஷ்கா நெக்ஸ்ட் ஒன்ல கண்டிஷனல் 3 மாத்துங்க அத. They wouldn't have not object to your would plan. not wouldn't அப்புறம் not போடாதீங்க. would notன்னு போடுங்க. would not. They would not have object to your plan. Objected your plan if you had made it up perfectly. may had made it up perfectly. அருமை. இது இன்னொரு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. கண்டிஷன் 3 கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். They wouldn't have objected to your plan if you had made it up perfectly. வந்துச்சா? நம்பிக்கை வந்துச்சா? உங்களால பண்ணிடலாம்னு நம்பிக்கை வந்துச்சா? இந்த V1 V2 V3 V4 V5 தெரியணும். இந்த 12 தெரியும். அந்த 5 ஃபார்ம் 12 டிஸ்ட்ரிபியூஷன் 2 ஸ்பிளிட். முதல் கிளாஸ்லயே சொன்னது. 2 ஸ்பிளிட் 5 ஃபார்ம் 12 டிஸ்ட்ரிபியூஷன். அழகா இருக்கும். ரைட்? முதல் கிளாஸ்லயே நம்ம அப்படியே சொல்லியிருப்போம் பாத்தீங்களா? இந்த எக்ஸல் எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்போம். இதான் பேசிக்ஸ். சோ இதுல நீங்க கண்டிஷன் மாதிரி ஒரு அட்வான்ஸ் லெவல்ல வர்றப்ப அதை அப்படியே அப்ளை பண்றீங்க. அவ்வளவுதான். அங்கதான் அந்த பேசிக்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நமக்கு தெரியும். 11 கனிஷ்கா additional 1. If somebody rings me up, tell him that I shall be in at 5. இப்ப பாருங்க. If somebody rings me up, if somebody அவ்வளவுதான். Tell him that இந்த tell him எல்லாம் விடுங்க. that எல்லாம். I will be in at 5. இப்ப somebody rings up இருக்கா? இது அப்படியே கண்டிஷனல் 2 மாத்துங்க. அழகா பண்ணாங்க உங்க ஆன்சர்லாம். அப்படியே கண்டிஷனலா அப்படியே டைனமிக்கா மாத்துங்க. If somebody rang me up, I would be in at 5. இந்த tell him that விட்டுருங்க. I will be பதிலா I would be in at 5. I would be in at 5, sir. இது அப்படியே கண்டிஷனல் 3 மாத்துங்க. past perfect போடணும். அதுதானே? Yes, sir. Past perfect bonus. If somebody had இல்ல அந்த V3 போடணும் ஹேடுக்கு அப்புறம். if somebody if I had rung, sir. If I had rung me up. somebodyன்னு போடுங்க. somebodyன்னு போடுங்க. If I had somebody rung. No. I இல்ல. If somebody had rung me up, sir. அவ்வளவுதான். Oh, if somebody had rung me up, I would have in at 5, sir. I would have been in at 5. I would have been in at 5. அவ்வளவுதான். ஒரு இதுக்காக தான் சொன்னது. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம்னா எங்க வேணாலும் போலாம். கனிஷ்கா Hark will play tennis if he finishes his work in time. Beautiful. Now Kanishka, the number 12 condition 2 மாத்துங்க. Condition 2. சார் அந்த சென்டென்ஸ் மொத்தமாவா சார்? நீங்க அப்படியே மாத்திக்கலாம். மொத்தமா தான் மாத்தணும். ரெண்டுமே மாறும். Hark would play tennis if he finished his work in time. அவ்வளவுதான். இங்க கீழ உள்ள ஆன்சரை நீங்க பார்க்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும். கீழ உள்ள ஆன்சர் இல்லாம கூட போயிடும். ஏன்னாக்கா அது கண்டிஷன் 1க்காக டிசைன் பண்ணது. கண்டிஷன் 3 மாத்துங்க கனிஷ்கா. அப்படியே அழகா சொல்லிட்டு போயிடலாம் நீங்க. Hark would have played tennis. Beautiful. If he had finished his work. finished his finished வந்து B3. என்ன அருமையா வந்துச்சு பாத்தீங்களா? இது அப்படியே தமிழ் படுத்துனீங்கன்னு வச்சுங்களா, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இப்ப இவர் கண்டிஷன் 1 தானே சொல்றாங்க. ஹார்ப் வந்து டென்னிஸ் விளையாடுவாரு. எப்ப அவர் வேலையை அவர் முடிக்கிறாருன்னா, கரெக்டான டயத்துல அவர் வேலையை முடிக்கிறாருன்னா அவர் விளையாடுவார். அவர் கரெக்டான வேலையை முடிச்சாருன்னா அவர் விளையாடுவாரு. ஹார்ப் would play tennis
if he finished his work in time. அவரு கரெக்டான டயத்துல அவர் வேலையை முடிச்சிருந்தாருன்னா அவர் விளையாடி இருப்பாரு. ஆனா அவர் விளையாடல, முடிக்கல டயத்துக்கு. என்ன அருமை ராமன் சார் வந்துருச்சா பக்கா வந்துருச்சா? அவ்வளவுதான். இதாங்க ஒர்க். இந்த ஒர்க்கை நீங்க ஹேமர் பண்ணணும், அடிச்சு நகர்த்தணும். நீங்க இந்த ஒர்க் ஷீட்டை நல்லா கொண்டு போயிட்டு திருப்பி போய் 2 ஸ்பிளிட் எப்படி யூஸ் பண்றது, 5 ஃபார்ம் எப்படி யூஸ் பண்றது, 12 ஆக்டிவ்ல 12 டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி அதை யூஸ் பண்றது, பாசிவ்ல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டா போதும். சில பேர் இங்கிலீஷ் தரவா பேசுவாங்க, ஏன்னா இந்த பேசிக் ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. எஸ் சார், இதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 ஸ்பிளிட், அந்த 12 டென்ஸ் பிளஸ் இந்த 4 கண்டிஷன், இந்த இது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஒர்க் பண்ணாதான் சார். நீங்க சொன்ன மாதிரி ஹேமர் பண்ணாதான் கொஞ்சம். அதனாலதான் அது சொல்றது. எப்பயும் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னாருங்கிறது ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் சொல்லிட்டே இருப்பேன், ஏன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கலாம். சூப்பரா அருமையா பண்ணாங்க. கனிஷ்கா நம்பர் 12. 13 ராமன் கண்டிஷன் 1 சொல்லுங்க சார். இஃப் யூ ரன் after 2 hours, if you run after 2 hours, முயல். oh, if you run after 2 hours, you will catch none, sir. கனிஷ்கா தமிழ்ல சொன்ன என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. நீ வந்து 2 முயலுக்கு பின்னாடி ஓடுனா உனக்கு எதுவுமே கிடைக்காது. ஒண்ணுமே கிடைக்காது. 2 இடத்துல பிரிஞ்சதுனாக்க என்ன பண்ணுவீங்க? நீங்க அப்படியே போய் நின்றுவீங்க. எதையும் பிடிக்க முடியாது சார். சோ ஒரு 2 முயல் கிடைச்சதுன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு முயலை குறி வச்சு ஒரு முயலை மட்டும் தான் பிடிச்சிருக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ராமன் வந்து இது கண்டிஷனல் 2-ஆ மாத்த போறாரு. எஸ் சார். if you ran after 2 hours, you would very good you would catch none. Condition 3 மாத்துங்க. if you had run after 2 hours, you would have catched none. அவ்வளவுதான். இப்ப அப்படியே அழகா தமிழ்ல சொல்லிடலாமா? 1 2 3 சார். அந்த அதாவது 2 முயல் பின்னாடி நீ ஓடுறேன்னா, 2 முயல் நீ ஓடுறேன்னா நீ எதையுமே பிடிக்க மாட்ட. 2 முயல் பின்னால ஓடுனீன்னு நீ எதையுமே பிடிக்க மாட்ட. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 2 முயல் பின்னால போனீங்கன்னா நீ எதையுமே பிடிக்க முடியாது. ஒண்ணு கிடைக்காது. ஒண்ணு கிடைக்காது. ஓகே சார். இப்ப 2 முயல் பின்னாடி நீ போயிருந்தேன்னா உனக்கு 2 முயல் பின்னாடி போயிருந்தீங்கன்னா உனக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த 3வது கண்டிஷன்ல கரெக்டா ஒரு முயல் பின்னாடி நீ போய் உனக்கு அந்த முயல் கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? ஆப்போசிட்ல வந்துருச்சு. அது புரியுதுங்களா? if I had yes sir. அது 3வது கண்டிஷன் சூப்பரான கண்டிஷன். என்னன்னா 2 முயல் பின்னாடி போயிருந்தா உனக்கு ஒண்ணுமே கிடைச்சது. ஆனா இப்ப கையில ஒரு முயல் வச்சிருக்க. என்னன்னா நீ ஒரு முயல் பின்னாடி 2த்துல 1 மட்டும் சூஸ் பண்ணி அடிச்சிட்ட. அப்படிங்கிற அவ்வளவுதான். சோ இன்னும் ஒண்ணு சாலிடா ஒண்ணு பண்ணலாம். 14 கனிஷ்கா. If we have English 4 times a week, we shall learn it. We shall போலாம், we will போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்ப கண்டிஷனல் 2-ஆ மாத்துங்க. If we had English class 4 times a week, we would கொஞ்சம் வால்யூமா பேசுங்க. அப்படியே ஃபீபிளா தெரியுது, கேக்குது. என்ன சார்? ஃபீபிளா கேக்குது. இன்னும் கொஞ்சம் வால்யூமா பேசுங்க. Okay. If we had English 4 times a week, we would learn it. சூப்பர். கண்டிஷன் 3-ஆ மாத்துங்க. If we had English இப்போ வருதா? if he had English 4 times. இன்னும் பின்னாடி வரும். பின்னாடி உள்ள the original conditional 3 வருதுல்ல, அதுல வரும். hadலாம் ஆன்சராவே வரும். அது அடுத்த கிளாஸ். had English 4 times a week, we would have learned it. You would have learned it. இப்ப கனிஷ்கா அப்படியே நம்பர் 1 தமிழ், நம்பர் 2 தமிழ், நம்பர் 3 தமிழ். அழகா சொல்றீங்க. நம்ம வந்து இங்கிலீஷ் கிளாஸ் 4 வாட்டி ஒரு வாரத்துல இருந்ததுன்னா 4 டைம் ஒரு வாரத்துல எடுத்திருந்தா நம்ம படிச்சிருக்கலாம். இல்ல அடிஷனல் 1ங்க.
4 வாட்டி கிளாஸ் இங்கிலீஷ் கிளாஸ் இருந்ததுன்னா நம்ம கத்துக்கலாம் கத்துக்குவோம். இப்ப பாருங்க இருந்துச்சுன்னா கத்துப்போம். பாருங்க இருக்குதுன்னா கத்துப்போம், இருந்ததுன்னா கத்திருப்போம், இல்லையே இருக்குதுன்னா போல சொல்லாமா, காசு இருக்குதுன்னா கத்துப்போம், இருந்துச்சுன்னா கத்துப்போம். அடுத்தது கடைசி இருந்துருச்சுன்னா கத்திருப்போம், இருந்துச்சுன்னா கத்திருப்போம். அதுதான் தமிழ்லயும் சரி. இருந்திருந்தா சூப்பர். இன்னும் 4 நிமிஷம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணிடலாம், தைரியமா பண்ணலாம். சார் 15 சார் மிஸ் பண்ண வேணாம். நம்ம 50 ராமன். If you are in hurry, if you are in a hurry, leave that to me. இது வந்து ஸ்ட்ரைட்டா சொல்றாங்க பாருங்க, leave that to me. இவங்க இது வந்து leave that to me ன்னு அவங்க கண்டிஷனல் 1 சொல்றாங்க. you if you are in a hurry you will leave it to me அப்படிங்கிறது. இது வந்து ஒரு குட் இதுவா இருக்காது. லாஸ்ட் ஒன்னு எனக்கு வந்து I want to take this 70. Let's do it. Raman 70. Sir, you will miss the train, sir. You will miss the train if you don't take a taxi. அவ்வளவு. You will miss the train if you don't take a taxi. தமிழ்ல அழகா சொல்லிடுங்க, குயிக்கா சொல்லுங்க பாருங்க. Sir, if you miss the train, if you don't take the taxi na, நீ ட்ரெயினை மிஸ் பண்ணலினா நீ டாக்ஸி எடுக்க தேவையில்ல. ஈஃப் கிளாஸ் முன்னாடி என்ன அர்த்தம்? நீ ஈஸியா ஸ்ட்ரைட் அடிக்கலாம். என்ன அர்த்தம்? கனிஷ்கா ஹெல்ப் பண்ணுங்க குயிக்கா. If you don't take a taxi, நீங்க டாக்ஸி எடுக்கலைனா நீங்க வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதாங்க. டாக்ஸி எடுக்கலைனா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளவு. இது அப்படியே கண்டிஷன் 2 மாத்துங்க. 2 சார். இங்கிலீஷ்ல அடிங்க இங்கிலீஷ்ல. Yes sir, if you would miss the train. You would miss the train if you didn't take a taxi. அவ்வளவுதான். அப்பாடா, அருமையா அடிச்சாரு பாருங்க. இவ்வளவு இந்த இதுதான் வேணுங்க. இது பாருங்க, 1 மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துல மேஜிக் வந்துச்சா? 3/4 மணி நேரத்துல மேஜிக் வந்துச்சா? வெறும் 45 minutes, first 45 minutes பேசிக் எடுத்தோம். ஆல் ரைட். இப்ப அடிங்க, கண்டிஷன் 3 அடிங்க. You would have missed the train. You would had yes sir, you would hadn't hadn't sir, if you hadn't taken a taxi. அவ்வளவுதான் வந்துருச்சுங்க. அவ்வளவுதான். இங்கிலீஷ் சூப்பரா இருந்துச்சு. 3 சொல்லிடலாமா? 3 மட்டும் தமிழ்ல சொல்லிடலாமா? எஸ் சார், 3 சொல்லிடலாம் சார். ஃபர்ஸ்ட் ஒன் சார், அதாவது நீ டாக்ஸி எடுக்கல, நீ டாக்ஸில போகலினா நீ ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவியா? ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான். டாக்ஸி நீ எடுக்கலன்னா நீ ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவியா? மிஸ் பண்ணுவ. அடுத்தது நீ இப்ப பாருங்க, நீ எடுக்கலன்னா, அது எடுக்கலன்னா, இது எடுக்கிறது இல்ல, எடுக்கலன்னா ட்ரெயின் மிஸ் பண்ணுவ. நீ டாக்ஸி எடுக்கலைனா ட்ரெயினை மிஸ் பண்ணிருப்ப. மிஸ் பண்ணிருப்ப. கடைசி தான் மிஸ் பண்ணிருப்ப. நீ எடுத்திருக்கலன்னா, you had not எடுத்திருக்கலைனா ட்ரெயினை மிஸ் பண்ணுவ. if you hadn't taken னா, நீ எடுத்திருக்கலன்னாக்க நீ மிஸ் பண்ணிருப்ப. நீ எடுத்தா அதனால மிஸ். ட்ரெயின் எடுத்திருக்கலைனா, நீ டாக்ஸி எடுக்கலைனா நீ ட்ரெயினை மிஸ் பண்ணிருப்ப. அவ்வளவுதான், முடிஞ்சது. சூப்பர். அடுத்ததுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, பட் பேசிக்கா வந்து ரொம்ப we shall not know if they come. அவங்க வர்றாங்கன்னா நமக்கு தெரியாது. அவங்க வர்றாங்கன்னா தெரியாது. நம்ம அடுத்த கிளாஸ் இன்னும் தெளிவா பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை, அவசரப்பட வேண்டாம். எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே, இல்லைங்களா? எஸ் சார். ஏன்னா 2-3 கிளாஸ் இருக்கும். அவர் ராமன் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாரு, பட் இருந்தாலும் பாத்துக்கலாம்.
நம்ம அடுத்த கிளாஸ் இது பண்ணலாம். எனக்கு என்னன்னா இதை நான் இப்போ ஷேர் பண்றேன், நேற்றையும் ஷேர் பண்ணியிருக்கேன், இதை நான் ஷேர் பண்றேன். சரி சார். நீங்க வந்து அழகா இப்ப சாட்டர்டே சண்டே இருக்கிறதுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி படிச்சு அனுப்பலாம். எஸ் சார். 17th வரைக்கும் அந்த 3 ஃபார்ம்லையும் கண்டிஷனல் எழுதிடலாமா சார்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இல்ல சார், டைப் 1 17th வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்ல சார்? இன்ஃபேக்ட் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வேற மாதிரி எடுக்கணும்னு நான் முடிவோட தான் வந்தேன். அப்படியே வந்து 2, 3, 4 அப்படியே கம்பைன் பண்ணிடணும் அதான் அப்படின்னு. சார் இப்ப எஸ் சார். ஏன்னா இப்படி எடுத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனால கொஞ்சம் கிளாரிஃபை ஆச்சு சார். கேக்குறேன் சார். ஆமா, இன்ஃபேக்ட் பார்த்தா கனிஷ்காவும் சரி ராமன் நீங்க 2 பேருமே இது இந்த மிக்சடை தவிர பாக்கி சரி எல்லாம் சார். படிக்கலாம். நீங்க சரி சார். நீங்க சும்மா ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. நம்ம எஸ் சார். எஸ் சார். நாங்களே எல்லாம் ட்ரை பண்ணி வைக்கிறேன் சார். மறுபடியும் இன்னொரு 20 ஓவரால் 30 பண்ணி வைக்கிறேன் சார். அதுக்கு அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் சார். அவ்வளவுதான். சார் நான் 2 டைப்பையும் ட்ரை பண்ணி பார்க்கறேன் சார். அதுதான் கனிஷ்கா தான் கேட்டப்பலன்னு நினைக்கிறேன். மிக்சர் சரி சார். டைப் 1, டைப் 2, டைப் 3 எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம அதுக்குரிய இதை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஒரே Yes, sir. டைப் 2, டைப் 3 பார்த்தோம். டைப் 2ல ஸ்ட்ரைட்டா டைப் 2 போறது ரொம்ப ஈஸி. அடுத்த ஆமா சார், அது செகண்ட் பண்ணிட்டேன் சார் இது நேத்து. ரொம்ப ஈஸி. டைப் 3யும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் தெரியுமா? ஈஸி தான். அதான் சார். இதுலயே 3மே பண்ணிட்டோம்னா எல்லாமே கொஞ்சம் பெட்டரா ஈஸியா தான் சார் இருக்கு. அவ்வளவுதான். நீங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த 30 நாங்க ஹேமர் பண்ணணும்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா கொஞ்சம் பெட்டரா தான் சார் இருக்கும். சூப்பர். நான் இப்ப அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். Okay, I'll see you. Have a super weekend. I'll see you on Monday. ஓகே, தேங்க்யூ சார். Thank you, ஹாப்பி sir. வீக்கெண்ட் சார். Thank you. தேங்க்யூ சார். பாய் சார். Bye. Bye.